ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான குல்ஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு அதனால் கொதிக்க வச்சு தண்ணி கீழே ஊற்றிடுங்க. இப்போ பால் வந்து 500 ml, நான் இதில் 500 ml பால் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் நல்லா இந்த மாதிரி பால் கொதிக்கிற டைமில் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்துருக்குறோம், பவுடர் சுகராக தான் எடுத்துருக்குறோம். அதனால் ஈஸியாக நமக்கு வந்து இது கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த பாலில் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பால் இன்னொரு கொதி வருது. இந்த டைமில் வந்து 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து 2 to 3 drops வரலும் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட இதில் தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பால் எவ்வளோ கொதி வருது. குல்ஃபி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலுமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நான் முந்திரி உடச்சி வச்சுருக்கிற முந்திரி எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இங்கே முந்திரி நம்ம வந்து இதில் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு வரணும். ரொம்ப பாலாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து ஆற வச்சு நான் திராட்சை போடுறேன். ஏன்னா சூடாக இருக்கிறப்ப திராட்சை போட்டுனா நல்லா குண்டாயிடும், அது நல்லா இருக்காது. நல்லா ஆற வச்சு நான் போடுறேன். இப்போ இந்த குல்ஃபி மோல்டில் வந்து நான் இந்த குல்ஃபி வந்து நான் ஊற்றி வச்சிட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து மாம்பழ குல்ஃபி செய்யலான்னு இருக்கிறேன். அதனால் மாம்பழம் வந்து கொஞ்சோண்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதில் நல்லா கலக்கிட்டு இந்த மோல் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். 500 ml நம்ம பால் எடுத்தோன்னா 6 மோலுமே வந்து எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. நமக்கு 6 குல்ஃபி கிடைக்கும். எல்லாத்துலேயுமே இது ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7 hours பக்கம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். பாருங்கள், நம்ம குல்ஃபி எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஐஸ் மாதிரியே வரும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.